புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலை அடுத்த திருநள்ளாறில் உள்ள ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தை முன்னிட்டு ரிஷப கொடியை வீதி உலாவாக எடுத்துச் சென்று மீண்டும் ஆலயத்திற்கு வந்தடைந்த பின்னர் கொடிமரத்து கணபதி மற்றும் கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. கொடியேற்றத்தை தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆலய தனி அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான சோமசேகர் அப்பாராவ், தருமபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீசைல ஸ்ரீ கந்தசுவாமி தம்பிரான் சுவாமிகள், ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள், ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. 7ஆம் தேதி தங்க காக வாகனம் வீதி உலாவும், 8ஆம் தேதி தெற்போற்சவமும் நடைபெற உள்ளது. பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஸ்ரீ செண்பக தியாகராஜ சுவாமி உன்மத்த நடனமாடி வசந்த மண்டபத்திற்குள் எழுந்தருளும் காட்சி வரும் 31ஆம் தேதி இரவு நடைபெறுகிறது.